டெவலப்மெண்ட் தியரியில் இருக்கக்கூடிய மேக் பிலீவ் பிளே, அடுத்தது இசட்பிடி, இசட்ஏடி, இசட்டிடி அப்படிங்கிறத கொஞ்சம் டீப்பாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அவருடைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, அதாவது ப்ரைவேட் ஸ்பீச்சு அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே பார்த்துருக்கோம். அடுத்தது கோல்பர்க்ஸ் மாரல் டெவலப்மெண்ட்டில் உள்ள ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அதில் உள்ள டூ ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு என்ன ப்ரீ கன்வென்ஷனில் வரும்? பனிஷ்மெண்ட். அடுத்து ரிவார்டு. ஓகேயா? அடுத்தது கன்வென்ஷனில் என்ன வரும்? குட் பாய், குட் கேர்ள் மொராலிட்டி. அடுத்தது ரைட், ஓகே, குட். அடுத்தது போஸ்ட் கன்வென்ஷனல், அதில் பார்த்தீங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் அண்டு யூனிவர்சல் எத்திக்ஸ் ஆர் யூனிவர்சல் பிரின்சிபல். ரைட்டா? இப்போது அவங்கவுங்களோட குறைபாடுகள் பார்த்துக்கணும். அதாவது கிரிட்டிசிசம் ஆன் த தியரிஸ் ஆஃப் பியாஜே, வைகாட்ஸ்கி அண்டு கோல்பர்க். ஸோ அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அவருடைய ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் உள்ள ஹையா உள்ள ஸ்டூடெண்ட்ஸுட அந்த சைல்டை தான் அவர் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாரு. அடுத்து அவருடைய ஓன் சைல்டை அவர் வந்து ஒரு லாங்கிடியூடல் ஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு தான் வந்து அவருடைய ஸ்டேஜஸ், காக்னிஷன் எப்படி அப்படிங்கிறது இருக்குங்கிறது வந்து அவர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வைகாட்ஸ்கி, ஹீஸ் ஃப்ரம் த கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட், ஹீஸ் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அதனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலை விட்டுட்டு பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை விட்டுட்டு மெயினாக சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் இன்ட்ராக்ஷன், கல்ச்சர் இதை பற்றி தான் அவருடைய இது அதிகமாக இருக்குது. அடுத்தது இசட்பிடியில் கூட ஒரு கிளாரிட்டியோட எதையுமே வந்து சொல்லலை. ரொம்ப எப்படி லேர்னிங் நடக்குது, எப்படி ஸ்கேஃபோல்டிங் நடக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டீப்பாக அவர் வந்து பேசுகிறார். அது மாதிரி கோல்பர்க்கோட மாடர்ன் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டோரி பேஸ்டு, இஸ் ஃப்ரம் அமெரிக்கா. அண்ட் இண்டிவிஜுவலாக அவர் வந்து பார்க்குறாரு தவிர கலெக்டிவான ஒரு மாரல் ரீசனிங் அது மாரல் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அவர் கேட்கல. இண்டிவிஜுவலி இட் டிஃபர்ஸ். அதிலே பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேஜ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் அந்த லெவல்ஸ் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவலாக விஷயங்கள் இருக்கே தவிர சொசைட்டி பேஸில் அவருடைய இது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிசிசமாக பார்த்தோம். அடுத்தது ஒரு 10 கொஷின் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டினேன். அதில் நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிங்க. இன்றைக்கி அதெல்லாம் சிம்பிளாக இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வச்சுட்டு அதில் உள்ள சிலபஸ் ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணுவேன். சரியா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நீங்கள் இதை படித்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது கரெக்டாக மேட்சாக இருக்கா. என்னையும் சந்தேகப்படுங்க. இப்போ நான் வந்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஐம் நாட் த ஓனர் ஆஃப் த நாலேஜ். எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து புக்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் படிக்கவே தேவையில்லை. வாட் எவர் யூ நோ